Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இட்லி தோசை மாவு அரைப்பது எப்படி அப்படினா பார்க்க போறோம். சிலருக்கு இட்லி மாவு வந்து எப்படி அரைச்சாலுமே இட்லி வந்து சாஃப்ட்டா வர மாட்டேங்குது அப்படினு சொல்றாங்க. சில பேர் கல்லா வருது அப்படினு சொல்றாங்க. அப்பையா வருது அப்படினு சொல்றாங்க. நான் எவ்வளவு அளவு போடணும் அப்படிங்கற சந்தேகங்களும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த உலக்குல 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து எடுக்க போறேன் फ्रेंड्स. இத வந்து நம்ம தனித்தனியா ஊற வைக்க போறோம். ஊற வச்சிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அதுவும் உங்களோட விருப்பம். நான் என்ன பண்ணுவேன் அப்படினா நைட் ஊற வச்சிட்டு காலையிலே அரைச்சு. உங்களுக்கு பகல்ல அரைக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அரைச்சா கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அதுல 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து இதோட சரியான அளவு. இந்த உலக்குல 1 பங்கு உளுந்து வந்து இந்த பாத்திரத்துல போட்டு அதை ஊற வச்சிருக்கேன் फ्रेंड्स. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த உலக்குல 4 பங்கு அரிசி இதையும் வந்து எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அலசி சுத்தம் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே இந்த மூடியை வந்து நீங்க டைட்ல தான் வச்சிருக்கணும். லூஸ்ல வச்சீங்க அப்படின்னா உளுந்து வந்து கரெக்டா அரைக்காது. அதனால இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உளுந்து போட்டுட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. இது கிட்டத்தட்ட உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிருக்கு. இந்த டைம்ல நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ உளுந்து நல்லா அரையட்டும். இந்த மாவு வந்து பொங்க பொங்க வரணும். அதுக்கப்புறமா நம்ம இதை வலிச்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா பொங்கி அரைஞ்சிருக்கு फ्रेंड्स. இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை வலிச்சிடலாம். அடுத்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து உப்பு நீங்கள் மாவு கரைக்கும் போது தான் போடணும் அப்படின்னாலும் அப்பவும் போட்டுக்கலாம். நான் இப்போ அரிசி அரைக்கும் போதே போட்டுடுறேன். அரிசி மாவும் நல்லா அரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் மையாகவும் இருக்கணும். இந்த பதத்துக்கு லைட்டாக பிறுபிறுன்னு தான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப பிறுபிறுன்னு அரைச்சிடாதீங்க. அதெல்லாம் இட்லி கரெக்டாக வராது. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து மாவை அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அரிசி மாவே அரைச்சி ஊற்றிட்டோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடியிலேருந்து எடுத்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி இது வந்து மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது குளிக்க வைக்கணும். இப்போது மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, நான் இப்போ உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.